இது என்னதுன்னு ஆச்சரியமா பார்க்குறீங்களா? வெந்தயம், ஆவாரம்பூ, நெல்லிக்காய், கொய்யா இலை, கிரீன் டீ, கொய்யா இலை, மாங்காய் இலை, என்னது கருவேப்பிலை, கரிஞ்சீரகம். இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யா இலை, மாங்காய் இலை இதெல்லாம் சாப்பிட்டு போகிற கூட கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். நல்லா கேட்டுடுங்க. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நம்ம ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம். ஒரு பெரிய மூட நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு. அப்படி தானே இருக்குதானே? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. என்னைக்காவது ஒரு நாள் தான் ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். கமெண்ட்ஸில் எழுதுங்க. இந்த உலகத்தில் சரியா நல்லா பார்த்துக்கிடுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணதால ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால நல்லா கேட்டுடுங்க. சரியா எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பரில். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு பேப்பரில் கரெக்டாக எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியா இருந்தால் கால் பண்ணி பேசுங்க சார். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் இந்த 3க்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான் சொல்லுது. அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்சுலினும் நிரந்தரமாக நடத்தலாம், சுகர் மாத்திரையும் நிரந்தரமாக நடத்தலாம் அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் சொல்லுது. ரெமிஷன் இஸ் பாசிபிள் சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டு கஷ்டப்படக்கூடிய யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்கன்னா இந்த கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயில் நம்ம ஏமாந்துட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ போய் சேரும். வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. கமெண்ட்ஸில் குட். ஸ்டே டியூன்.